உங்கள் எல்லாருக்கும் வணக்கம். லூக்கா 1வது அதிகாரம் 37வது வசனம். தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அருமையான ஒரு வசனம். கர்த்தர் எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறத பைபிளில் ஆதி ஆகமத்திலே நம்ம பார்க்க முடியும். இந்த உலகத்தையும் எல்லாத்தையும் கர்த்தர் வசனத்தினால தான், வாக்கியத்தினால தான் சிருஷ்டிச்சு வச்சிருக்கிறாரு, எல்லாத்தையும் படைச்சு வச்சிருக்கிறாரு அப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அவர் வார்த்தையை தான் சொன்னார். அந்த வார்த்தை ஒரு சிருஷ்டியாக மாறினது அப்படின்னு சொல்லலாம், இல்லைன்னா சிருஷ்டியை உண்டாக்குனது அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்படிப்பட்ட பலமுள்ள, திறமையுள்ள, வலிமையுள்ள தேவன் நம்மளோட தேவன். அவர் என்ன சொல்கிறாருன்னா, என்னால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை அப்படின்னு நம்மளோட இன்றைக்கி கர்த்தர் பேசுகிறாரு. அதாவது பல நேரம் நம்ம கேட்குற கேள்வி எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால், எங்கே நடக்குது? என்னோடய வாழ்க்கையில் எதுவும் நடக்கலை, அவரோட வாழ்க்கையில் எதுவும் நடக்கலை, இவங்களோட வாழ்க்கையில் எதுவும் நடக்கலை அப்படின்னு சொல்லி பல நேரம் நம்ம குறை சொல்கிறது உண்டு. ஆனாலும் இந்த ஒரு வசனத்திலிருந்து பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், அதாவது அழிவில்லாத காரியம், அழிவுள்ள காரியம் அப்படின்னு சொல்லி 2 காரியத்தை நம்ம பார்க்க முடியும். அழிவுள்ளது அப்படின்னு சொன்னால் அழிந்து போகிற காரியங்கள். உதாரணம், நம்மளோட வாழ்க்கை, நம்மளோட சரீரம் இருக்குது, ஏதோ ஒரு வியாதி. அதாவது நம்மளோட சரீரத்தை பற்றி நம்மளோட பாஸ்ட் என்ன சொன்னார் அப்படின்னு சொன்னால், நம்மளோட சரீரமானது எப்படிப்பட்டதுன்னா, ஒரு புது வீடை கட்டி ஒரு 50 வருஷம் ஆச்சுன்னா அந்த வீடை நீ பார்த்தீங்கன்னா எப்படி உடஞ்சி விழுகுமோ, மொத்தமும் கூரை எல்லாமே ஒரே நேரத்தில் கீழே விழுகாதுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தான் பழசாகும், மச்சு போகும், கீழே விழுகும், வரிசையாக ஒன்று ஒன்றா கீழே விழுந்து மொத்தமும் வீடு தரமட்டமாகும். இப்படித்தான் நம்மளோட சரீரம் கூட வேலை செய்கிறது அப்படித்தான் இருக்குது. அதனால் அழிவுள்ள காரியங்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், வியாதி வர்றது, குணமாகிறது, மறுபடியும் இன்னொரு வியாதி வர்றது, குணமாகிறது, கடைசியில் ஏதோ ஒரு வியாதி வர்றது, வரப்போகுது. அந்த வியாதி நம்மளோட உயிரை எடுத்து, அதாவது மண்ணுக்கு அனுப்ப போகுது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா, அழியாத காரியங்கள், அழிவுறாத காரியங்கள். அழிவுறாத காரியங்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அழிவில்லாத நம்மளோட ஆத்மாவை கர்த்தர் காப்பாற்றி இருக்கிறாரு. அதே போல் அழிவில்லாத காரியங்களை, நம்மளோட அழிவில்லாத ஆத்மாவில் நித்தியமாக பல காரியங்களை கர்த்தர் பண்ணிக்கிட்டே இருக்கிறார். இதை நீங்களும் நானும் கண்டிப்பாக மறுக்கவே முடியாது. பல காரியங்களை கர்த்தர் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாரு. அவரோட சந்தோஷத்தை கொடுத்துட்ருக்கிறாரு. அதாவது இந்த உலகம், அதாவது அழிந்து போகிற உலகம்தான் அப்படிங்கிறத நமக்கு உணர்த்துறதே ஒரு பெரிய காரியங்க கர்த்தர். அதனால் கர்த்தர் என்ன சொல்கிறாருன்னா, அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லைங்கிறாரு. அதாவது நம்மளை அழிவில்லாத ஆத்மாவை காப்பாற்றிருக்கிறாரு. அழிவில்லாத தேவன் நம்மளோட வாழ்க்கையில் நம்மளோட சரீரத்தை அவரோட கோயிலை தேர்ந்தெடுத்து வாழ்கிறாரு அப்படிங்கிறதே ஒரு பெரிய காரியம், பயங்கரமான காரியம். அப்படிங்கிறதுனால நம்மளோட வாழ்க்கையில் பல நேரம் அழிவுள்ள காரியங்களை நம்ம மனசில் வச்சு பல நேரம் கர்த்தரை நம்ம டிமாண்ட் பண்ணுறது உண்டு. இதை நீங்கள் பண்ணிதான் அப்படி சொல்லிட்டு கேட்குறது உண்டு. இதை எதுவுமே கர்த்தர் மறுக்கிறதுக்கு இல்லை, நான் செய்கிறேங்கிறாரு. ஆனாலும் நம்மள்கிட்ட கர்த்தர் பேசுகிற விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், அழிவுள்ள காரியங்களை காட்டிலும்
அழியாத காரியங்களை செய்கிறதுக்கு எனக்கு அனுமதி கொடு அப்படின்னு சொல்லி கர்த்தரே கேட்குறாரு. அதே போல் பல நேரம் கர்த்தர் அழிவில்லாத காரியங்கள் நம்மளோட வாழ்க்கையில் செஞ்சுக்கிட்டே இருப்பார் கடைசி வரையும். ஏன் அப்படி சொன்னால், கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. உடைந்து போகிற குடும்பத்தை ஒன்று சேர்க்கிற கர்த்தர். அதாவது உங்களோட மகனோ மகளோ ரொம்ப மோசமாக வாழ்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்கள சரி பண்ணி கர்த்தரோட வழியில் கொண்டு வர்றது, இது எல்லாமே நம்மளால் ஆகாத காரியம், ஆனால் கர்த்தனாலே ஆகக்கூடிய காரியம். அப்படிங்கிறதுனால அப்படிப்பட்ட காரியங்களை நம்ம மனசில் வச்சு கர்த்தர்கிட்ட கேட்போம். அவர் என்னால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை அப்படின்னு சொன்ன தேவன். அப்படிங்கிறதுனால இந்த வசனத்தை இருக்கிறதபடியே நம்மளோட வாழ்க்கையில் நம்ம அதை அனுபவித்து வாழணும் அப்படின்னு சொல்லி கர்த்தர் விரும்புகிறாரு. அதனால் கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அவர் செஞ்சுக்கிட்டே தான் இருக்கிறாரு. நம்ம பார்க்க முடியாமல் இருக்கிறோம், புரிந்து கொள்ள முடியாமல் இருந்தாலும் அவர் காரியங்களை செஞ்சுக்கிட்டே தான் இருக்கிறாரு. ஆமென்.